புளியம்பட்டி ஊராட்சி. வளர்ச்சி மற்றும் சாதனை பணிகள். புலம்பிய மக்களுக்கு புதிய உத்வேகமாகவும், பார்க்கும் இடமெல்லாம் பசுமையாகவும், பட்டி தொட்டி எங்கும் பழுதில்லா சாலைகளை கொண்டு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்ற வள்ளுவனின் அடிகளுக்கு ஏற்றாற்போல் புளியம்பட்டியை மாற்றியுள்ளார் அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள். பிடம் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்தி ஊராட்சியை தன்னிறைவு பெறுவதற்காக ரூபாய் 4.94 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. புளியம்பட்டி ஊராட்சி வண்ணாவட்டி கிராமம். இந்த சிறிய கிராமத்தில் நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பாசமுகண்ணன் சக்கரபாணி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கொண்டாந்துருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபம் 2 கோடி மதிப்பில் மிகப்பெரிய அளவில் திருமண மண்டபம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ரேஷன் கடையை தனியாக பிரித்து பகுதி நேர ரேஷன் கடை கட்டி அதையும் ஒரு 10 லட்ச ரூபா மதிப்பில் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பயணியர் பஸ் ஸ்டாப் 7 லட்ச ரூபா மதிப்பில் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எந்த கிராமத்திலும் இல்லாத வகையில் சாலையோர பூங்கா புளியம்பட்டியிலையும் வண்ணாவட்டி கிராமத்திலையும், இந்த சிறிய கிராமம் இருந்தாலும் கூட காலமாட்டு சிலை சாலையோர பூங்காவாக மிக சிறப்பாக செஞ்சுக்கிறோம். அதே போலவே 10 லட்ச ரூபா மதிப்பில் அங்கன்வாடி, இங்கே இருக்கக்கூடிய தார் சாலை வித்தியாச ரோடாக இருந்துச்சு. மண் ரோடாக இருந்ததுனால விவசாயிகள் அவங்க தோட்டத்துக்கு செல்றதுக்கு, அதாவது கோழிப்பண்ணைகளுக்கு செல்றதுக்கு சிரமமாக இருந்துச்சு. வடக்க தோட்டின ஒரு 10-15 தோட்டத்துக்கு போகிறதுக்கான தார் சாலை நல்ல முறைக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஊர்லேருந்து தெற்க போகிற தார் சாலை பைபாஸு டச் பண்ணுற வரைக்கும் முதல்ல கல்லுக்கரடமாக இருந்துச்சு. இப்போ நீட்டாக போய் வர்ற மாதிரி நல்லா தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் எண்ணற்ற நம்முடைய விவசாய பெருமக்கள் பயன்படுறாங்க. அதோடு மட்டுமில்லை, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சந்துகள்லையும் சிமெண்ட் சாலை அமைச்சு கொடுத்தாச்சு. சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள் மதிப்பீடு ரூபாய் 1.63 கோடி. முக்கிய சாலை திட்டங்கள்: நரசிம்மன் வீடு முதல் முருகன் வீடு வரை ரூபாய் 34.30 லட்சம் மதிப்பீட்டிலும், பெரியசாமி வீடு முதல் நாடக மேடை வரை மற்றும் முத்துசாமி வீடு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலைகளும், கணேஷ் வீடு முதல் மாரியப்பன் வீடு வரை ரூபாய் 7.40 லட்சம் மதிப்பீட்டில் நவீன ஃபேவர் பிளாக் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஊராட்சியின் பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 1.7 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு சாலை மேம்பாட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. வண்ணாவட்டி ரோட்டில் 2 கோடி மதிப்பீட்டில் கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. ரேஷன் கடை, புதுசாக ரேஷன் கடை கட்டியிருக்காங்க. புளியம்பட்டி வண்ணாம்பட்டி சாலை சமூக மண்டபத்தில் ரூபாய் 42.60 லட்சம் மதிப்பீட்டிலும், மண்டபத்தின் பயன்பாட்டிற்கு ஏற்ப 3 சமையல் அறைகள் 30.93 லட்சம் மதிப்பீட்டில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குடிநீர் வசதி, கூட்டு குடிநீர் வசதி மெயினாக புளியம்பட்டியில் 24 மணி நேரம் தண்ணி பிரச்சனை இல்லாத அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு ஆறு கொண்டு போகிற மாதிரி அவர் குடிநீர் வசதி பெரிய சரித்திரமாக இருக்கும். 30 வருஷத்துக்கு அந்த தண்ணி பிரச்சனையே இல்லாத அளவு கொண்டு வந்திருக்காரு. 9.90 லட்சம் மதிப்பீட்டில் நவீன குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், குளத்தை தூர்வாருவதற்கு ரூபாய் 5.96 லட்சம், ஓடை பகுதிகளில் தடுப்பணைகள் ரூபாய் 10.84 லட்சம், ஆழ்துளை கிணறு ரூபாய் 4.28 லட்சம், குழாய் இணைப்புகள் மற்றும் மண் வரப்புகள் அமைக்கும் பணிகள் ரூபாய் 36.74 லட்சம் மதிப்பீட்டிலும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நல்ரோடு, வண்ணாம்பட்டி சாலை மற்றும் ஏடி காலனி பகுதிகளில் ரூபாய் 9.16 லட்சம் வடிகால் வசதிகள், சுகாதார மேம்பாட்டு வடிகால் பணிகள் ரூபாய் 10.41 லட்சம் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளன. இலவசமாக கழிப்பிட வசதி கட்டி கொடுத்துருக்குறாங்க. ரேஷன் கடை வசதி கட்டி கொடுத்துருக்குறாங்க. மண்டபம் 2 கோடி கட்டி கொடுத்துருக்குறாங்க. நிறைய உதவிகளை செஞ்சுருக்கிறாரு. ரோடோர மரக்கணுகள் நட்டு வச்சுருக்குறாங்க. மின்சார வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நிறைய உதவிகள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் குடிசை வாழ் மக்களின் வாழ்வை மேம்படுத்த ரூபாய் 15.30 லட்சம் மதிப்பீட்டில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. எனக்கு வீடு இல்லாமல் இருந்துச்சு. இடத்த வாங்கி போட்டு வீடு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இந்த சமயத்தில் கலைஞர் கனவு இல்லம் எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 2 லட்சம் வீடுகளை
வழங்கி ஏழை எளிய நடுத்தர பிற்படுத்தப்பட்ட மக்கள் பயன்பெறுகிற வழங்கிலே வழங்கிய அரசு மாண்புமிகு தளபதி தலைமையிலான திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மின்சாரம் மற்றும் பசுமை திட்டங்கள் ரூபாய் 16.83 லட்சம் மதிப்பீட்டிலும், பொதுமக்கள் மற்றும் மயான பாதுகாப்பிற்காக ரூபாய் 9.88 லட்சத்தில் 20 புதிய சோலார் மின் விளக்குகளும், தெற்கு ஓடை பகுதியில் ரூபாய் 3.63 லட்சம் மதிப்பீட்டில் மியவாக்கி அடர்வனம் மற்றும் சாலை இருபுறமும் ரூபாய் 1.24 லட்சம் மதிப்பீட்டில் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. விவசாய பெருங்குடி மக்கள் பயன்பெறுகிற வகையிலே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மின் இணைப்பிலே வழங்கிய மாண்புமிகு தளபதி தலைமையிலான அரசாங்கம் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு நான் சுட்டிக்காட்டுகிறேன். சாலை ஓரங்களில் அதிகமான மரங்களை நட வேண்டும், இல்லங்கள் தோறும் மரக்கன்றுகளை நட வேண்டும், பொது இடங்களில் அரசு அலுவலகங்களில் அதிகமான மரங்களை நட்டு பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற உன்னதமான சிறப்பான நோக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பாசமிகு அண்ணன் மாண்புமிகு அரசு சக்கரபாணி அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் புளியம்பட்டி ஊராட்சியிலே புளியம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு முன்பாக அங்கன்வாடியும் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே ஏறக்குறைய ஒரு 200க்கும் மேற்பட்ட இந்த மரக்கன்றுகளை இந்த வளாகத்திலே நட்டு ஒரு 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு மிக சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள். மிக சிறப்பாக அவருடைய ஆக்கத்தால் ஊக்கத்தால் பராமரிக்கப்பட்டு இன்று 3 வருடங்களுக்கு மேற்பட்டு வளர்ந்து மிக சிறப்பாக இருக்கின்றது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.